முக்கியமான காரணம் பிசினஸ் தோல்வி அடைகிறதுக்கு ராங் லொகேஷன். இங்க நான் ராங் லொகேஷன் அப்படின்னு சொல்றது வெறும் தவறான இடத்துல பிசினஸ் போட்டது மட்டும் கிடையாது, ஆன்லைன் பிரசன்ஸுமே இல்லாம போறது. அதாவது ப்ராப்பரான ஒரு இடத்துலயும் நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிக்கல, மார்க்கெட்டிங்குமே பண்ணல. ஸோ ஒரு பிசினஸ் அப்படின்றது தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் தவறான லொகேஷன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்றத வெளி உலகத்துக்கே தெரிவிக்காம இருக்கிறது. ஸோ ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணாததும் கூடவே சேர்ந்துக்குது. அடுத்து இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 2025 பிசினஸ் ஆரம்பிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பாங்க. அந்த சபதத்துக்காகவே பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, பட் வித்தவுட் ப்ராப்பர் பிசினஸ் பிளான். ஒரு பிசினஸ் பிளான் அப்படின்றது என்னன்னா, அதுதான் உங்களோட பிசினஸ் உடைய ரூட் மேப்புங்க. உங்களோட கோல் என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த பிசினஸ் பிளான்ல இருக்கும். அதுதான் உங்க பிசினஸ் உடைய வழிகாட்டியே. ஸோ அந்த வழிகாட்டியே இல்லாம நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டீங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பிளான் எழுதி அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிங்க. இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் அட் த புஷ் மாதிரி தான் இருக்கும்.